அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பற்றினா வெளியாகியுள்ளது. சற்று முன் அமைச்சர் பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் இறுதி தீர்ப்பு அளித்த நீதிபதி நீதிமன்றத்தில் ஏற்பட்ட அடிதடி மோதல், இது மாதிரி செய்திகள் வெளியாகியிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள் பார்த்திங்கன்னா போன ஆட்சி காலத்திலே பார்த்திங்கன்னா அவர் சிக்கியிருந்தார் இல்லையா. ஸோ பார்த்திங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கில் ஸோ அதிரடியாக பொன்முடி அவர்களும் அவருடைய மனைவியும் சிக்கியிருந்தாங்களே, அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை ஸோ வழங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பார்த்திங்கன்னா அப்புறம் விதித்திருந்தாங்க இல்லையா. இதில் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால பார்த்திங்கன்னா அவங்கள மீண்டும் பார்த்திங்கன்னா அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. மீண்டும் பார்த்திங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கில் ஸோ அதிரடியாக பொன்முடி அவர்களும் அவருடைய மகன் கௌதம் சிகாமணி அவர்களும் பார்த்திங்கன்னா அதிரடியாக மீண்டும் சிக்கியிருக்க நிலையில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் திமுகவுடைய ஒரு மூத்த அமைச்சர்கள் ஒருவர் தான் ஸோ பொன்முடி அவர்கள். இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அவர் மணல் குவாரி ஸோ நிறைய செம்மண் குவாரிகள் ஸோ நடத்திட்டு வரார் இல்லையா. ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே மணல் குவாரிகள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஸோ லோடுகள் பறிமுதல் செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை பார்த்திங்கன்னா அதிரடியாக சிக்கியிருக்கிறாரு. அமலாக்கத்துறை நடத்தப்பட்ட சோதனையில் பார்த்திங்கன்னா இவர் அளவுக்கு அதிகமாக லோடு எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி கண்டறிந்த நிலையில் பார்த்திங்கன்னா அவருடைய வழக்கு மீண்டும் பரிசோதனை செய்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கார். அவருடைய சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா 14.21 கோடி அமலாக்கத்துறையால் ஸோ முடக்கப்பட்ட நிலையில் பார்த்திங்கன்னா இவர் பொன்முடி அவர்கள் கதறி அழுததாக ஒரு செய்திகள் வெளியாகிற நிலையில் தான் மீண்டும் ஒரு அதிர்ச்சியான தகவல் பார்த்திங்கன்னா இது ஸோ நடந்திருக்கு. எதனால் பார்த்திங்கன்னா இது அனைத்துமே ஸோ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இதில் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இதில் ஒரு அவர் பார்த்திங்கன்னா வாக்குமூலம் கொடுத்ததாக செய்திகள் வெளியாகிற நிலையில் அவர் பார்த்திங்கன்னா அதிரடியாக இரவோடு இரவாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கைது செய்யறதுக்கான ஸோ அனைத்து ஏற்பாடுகளும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸோ அவருக்கு அளிக்க போகிறாங்க இல்லையா. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இருவருக்கும் இடையே சில பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்க நிலையில் நான் மூத்த அமைச்சராக ஸோ இருந்துட்டு வரேன், நான் திமுகவுக்காக பார்த்திங்கன்னா நிறைய ஸோ உழைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க நிலையில் பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே கடுப்பாகி இவர் மாட்டி விட்டதாகவும் ஒரு செய்தியில் விளைவிக்கும் நிலையில் தான் பார்த்திங்கன்னா பெரும் பரபரப்பை ஸோ ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் இவருடைய வழக்கை பார்த்திங்கன்னா நீதிமன்றத்திலேருந்து இன்று வழங்கிய தீர்ப்பில் பார்த்திங்கன்னா இவருக்கு சாதகமாக அமையாத காரணத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க நிலையில் தான் இவருக்கு பார்த்திங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுக்கறதுக்கான ஸோ அனைத்து ஏற்பாடுகளும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இவருடைய வழக்கில் என்ன தீர்ப்பு ஸோ வழங்க போகிறாங்க அப்படின்றத ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.